நிச்சயமா அவங்கள பக்குவப்படுத்தி அதுதான் முக்கியம் சொல்றீங்க. நிச்சயமா இந்த ஆற்றுப்படுத்தல் மிக முக்கியமானது. ஆனா அதே மாதிரி இப்ப இன்ஸ்டா உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா சார், அதை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. இந்த இன்ஸ்டா உலகம் தவிர்க்க முடியாது எல்லாரும் இருக்காங்க. இப்ப விஜய் என்ன பண்றாருன்னா, ரீல் உலகத்திலேருந்து ரியல் உலகத்துக்கு வர பாக்குறாரு, சிஎம் ஆகிறதுக்காக பாக்குறாரு. அதாவது ரீல்ல நிறைய சிஎம் ஆவாரு, நிறைய என்னென்னோ செய்வாரு, செய்ய முடியாத செய்வாரு. ஆனா இப்ப வந்து ரியல் உலகத்துல ஆகணும்னு பாக்குறாரு. ஆனா அவருடைய ரசிகர்கள் வந்து ரியல் உலகத்தின் ரீல் உலகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இதுதான் பிரச்சனையே. இப்ப அந்த விஜய் இப்ப வந்து அவருடைய படத்தையே சொல்லுவாரு, டைம் டு லீட் அப்படின்னு ஒரு படத்துல வந்து ஒரு டேக்லைன் போடுவாங்க, டைம் டு லீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப டைம் டு டாக் அப்படின்னு நினைக்கிறேன். எனவே விஜய் என்ன செய்யணும் சார்? இப்ப முதலா இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் அவர் புரிஞ்சுக்கணும். அவர் வந்து பேசிய சில பேச்சுகள் எல்லாம் சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி தான். யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி தராங்க, அவர் படிக்கிறாரு. ஏன்னா மற்றபடி சொந்த சரக்குலாம் அவர் கிடையாது. சொந்த சரக்கு இருந்தால் குறைந்தபட்சம் அந்த பெரிய துயர சம்பவம் நடந்த போதே அடுத்த நாளே வந்து மன்னிப்பு கேட்டு ஏன்னா சால்வ் பண்ணியிருக்கணும். அடுத்தடுத்து துயர சம்பவம் நடக்குது, எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, துளியும் கவலைப்படாமல் இருக்கிறார். ஸோ அவருடைய பண்பையும் முதல்ல மாற்றிக்கணும். முதல்ல மனித நேயம் ஒரு அரசியல் தலைவருக்கு ஃபஸ்ட்டு கேரக்டர். ஏன்னா அதே மாதிரி தவறு நேர்ந்தால் திருத்தி கொண்டு தன்னை வளர்த்துக்கொள்வது ரெண்டாவது கேரக்டர். மூன்றாவது அரசியல். அவர் வந்து என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்லார். ஏன்னா ஆனால் பெரியாரை இழிவுபடுத்தி 5 பேரே சொல்கிறாரு. சரி, 5 பேரில் இப்போ பெரியார் வந்து கரண்ட் டாப்பிக்கில் இருந்தார். இது வந்து பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண் அப்படின்னு ஒரு பெரிய கோஷ்டி இறங்கி வேலை செய்யும்போது குறைஞ்சபட்சம் எதிர்த்து பேசணும் இல்லையா? அதே மாதிரி சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மைன்றாரு. அதுக்கான கேடுகள் வரும்போது குரலே கொடுக்கவில்லை. அவர் வந்து ஈவன் ஜோசப் விஜய்னு அவரை போய் கிண்டல் பண்ணாங்க, கிறிஸ்துவர்னு கிண்டல் பண்ணாங்க. நம்ம அரசியலுக்குள்ளே போகணும் சார். நம்ம நேரடியாக விஜய் வந்து இப்போ என்ன செய்யணும்? ஏன்னா இந்த குழந்தைகளை, இந்த பெற்றோர்கள் எல்லாருமே இப்போ வந்து மே 4ஆம் தேதி வந்து தேர்தல் வெற்றி முடிவு தெரிஞ்சுக்கிறத விட என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை, பீதியை ஊடகங்கள் உயர்த்துதுன்னு குற்றம் சாட்டுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த சமூக வலைதளங்கள் தான் உருவாக்கி வச்சிருக்கு. எனவே விஜய் இப்போ டைம் டு டாக் ஃபார் விஜய். ஸோ அவர் என்ன இப்போ எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உடனடியாக அவர் செய்ய வேண்டியது இன்றோ நாளையோ திரையில் தோன்றி தன்னுடைய ரசிகர்களுக்கு, தன்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். முதல்ல வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் சமமாக பார்க்க பழகிக்கொள்ளுங்கள் அப்படின்றதும், என்னை வந்து ஒரு தேவதூதன் மாதிரி நினைக்காதீங்க, நானும் உங்களுக்காக பணியாற்ற விரும்புகிற ஒரு மனிதன் தான், அதனால் ஒரு குருட்டுத்தனமான பக்தி வேண்டாம்னு டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா இந்த கல்ட்டு தான் அவரை ஏதோ தேவதூதன் நினைக்கிறது தான் உண்மையில் இந்த இளைஞர்களை, குழந்தைகளை பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. அந்த கல்ட்டை உடைக்கணுன்னா நிஜ உலகத்துக்கு வாங்க. அதாவது என்னுடைய முதல் கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்கிறார். பெரியார் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு, நீ உனக்கு யாராவது ஒரு கருத்து சொன்னாலோ, நீ ஏதாவது படித்து தெரிந்து கொண்டாலோ, நானே சொன்னால் கூட உன்னுடைய சொந்த புத்தியை வைத்து யோசித்துப்பார், அது சரியாக இருந்தால் செய் அல்லது தூக்கி போடுன்னு சொல்கிறார். உங்கள் கொள்கை தலைவர் தானே, இவர் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாமா? உங்களுடைய ஃபாலோவர்ஸை ஃபாலோ பண்ண சொல்ல வேண்டாமா? முதல்ல அதை சொல்லுங்கள். ஏன்னா என்னை பற்றி ஓவர் கிரேஸ் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லுங்கள். வெற்றி தோல்வியை இயல்பாக எடுத்துக்கொள்ள பழகுங்கள்னு சொல்லுங்கள். அட்லீஸ்ட் இன்றில் இருந்தாது ஒரு முறையான அரசியலுக்கு வாங்க. எதுவாக இருந்தாலும் ரியாக்ட் பண்ணுறது, செய்தியாளர்களை பார்த்து ஒரு கேஷுவலாக பேசுகிறது, எல்லாத்துலேயும் ஓடி ஒளிந்து கொள்வது, ஒரு நாள் வேலை செய்தால் 4 நாள் ஓய்வு எடுப்பது, இதெல்லாம் சார் அது ஒரு புது ஸ்டைலை கொண்டு வராரு சார். நம்ம வந்து பழகிட்டு இதே பார்த்து, ஏன்னா விஜய் புது ஸ்டைல் கொண்டு வராருன்னா அந்த ஸ்டைல் நம்மளால ஏற்றுக்க முடியல இருக்கா. அதாவது அது தனி விவாதம், அது தனியாக வச்சுப்போம். ஆனால் இப்போ வந்து டைம் டு டாக் ஃபார் விஜய் நம்ம கிளியராக சொல்லிட்டோம். ஆனால் இப்போ மே 4ஆம் தேதி நெருங்குகிறது. எனவே என்னுடைய கடை கேள்வியாக இந்த உங்ககிட்ட வைக்கிறேன் சார். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், குழந்தைகள், இளைய தலைமுறை பலரும் நிகழ்ச்சியை பார்ப்பாங்க, சமூக ஊடகங்களை நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு வேண்டுகோளா, அன்பு வேண்டுகோளா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? முதல்ல பெற்றோர்கள் தான். ஏன்னா ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க நிறைய பெற்றோர்கள். இது ஒரு யதார்த்தம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழல் இதுவரைக்கும் இருந்ததில்லை. நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க. இந்த குழந்தை இப்படி இருக்கிறாங்களே, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், அவங்களோடு உரையாடல் நடத்துங்க. அவங்க மேலே கோவப்படுவதோ, எரிந்து விழுவதோ, ஒதுக்கி வைப்பதோ வேண்டாம். உரையாடல் நடத்துங்க. ஏன்னா விஜயை நேரடியாக திட்டுவதை விட, சரியா, அவர் அரசியலுக்கு வந்தது நல்லது தான். எப்போவுமே ஒரு ஜனநாயகம் என்பது 100 பூக்கள் மலரட்டும், 1000 கருத்துக்கள் முட்டி மோதட்டும்ங்கிறதான். அதனால் விஜய் வருகை யாரும் எதிர்க்கவில்லை. அதே நேரத்தில் அவர் ஒரு முறையான அரசியல் இயக்கமாக வளர்வதற்கு சிறிது காலம் பிடிக்கும்.
ஏன்னா எடுத்த உடனே நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இன்னொன்று இங்கே வந்து தமிழ்நாட்டில் 2 பெரிய கட்சிகள் மிகப்பெரிய நெட்வொர்க்கோடு இருக்குது. குறைந்தபட்சம் 25-30% அவங்க பேசிக்காகவே வச்சுருக்கிறாங்க. அதுக்கு மேலே அலையன்ஸ் ஃபேக்டர் பல வகையான ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதோடு முட்டி மோதி இவர் வருவதற்கு எந்த அளவு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கேள்வியோடு நிறுத்துங்க. அந்த கேள்வியை அவங்ககிட்ட வந்து ஒரு பேலன்ஸ் திங்கிங் கொண்டு வந்துடும். அதனால் அந்த உரையாடலை தொடங்குங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமா மிக்க நன்றி சுசி திருஞானம் சார். அதாவது பல்வேறு கருத்துக்கள், குறிப்பாக பெற்றோர்கள், குழந்தைகள் என அனைவரும் அறிய வேண்டிய அவசியமான, உடனடியாக அறிய வேண்டிய அவசியமான கருத்துக்களை பல முன் வச்சுங்க. உரையாடல்கள் மிக முக்கியம். பேசுங்கள், பழகுங்கள் சொல்லுவாங்க இல்லையா, வா பழகலாம் என்பது கூட வா பேசுவோம் என பேசுங்கள். அந்த இன்ஸ்டா மோகம் நிச்சயமாக நம்மளை மூழ்கடித்து விடக்கூடாது. அது ஒரு சுனாமி போல் மாறிவிடக்கூடாது. நிச்சயமாக அழகான கடல் அலையாக ரசிப்பதற்கேற்ப பொருளாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியம். நிச்சயமாக சைக்கோஃபென்சி என்ற தனிநபர் துதிப்பாடலையும் இந்த தமிழகம் அரசியலே பார்த்திருக்கிறது. தற்போது கல்ட் கல்ச்சர் என்ற வகையிலே விரித்தனமான அபிமானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் உணர வேண்டிய காலம் இது. நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலத்திற்கு வந்துவிட்டோம். உடனடியாக விழித்துக் கொள்ளுங்கள். விழித்துக் கொண்டால் நிச்சயமாக அனைத்தும் சிறப்பாக இருக்கும். மற்றும் ஒரு ஆளுமுடன் மீண்டும் அரசியல் சதுரங்கத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.